அஸ்ஸலாமு அலைக்கும். நிசாவின் குட்டி கதை. இன்றைக்கி கதையில் என்னோடய ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். எதுவும் இல்லை. ஏன்னா விஜய் பற்றி சொன்னால் நான் அழுதுருவேன். அவர் அழுதுருக்கிறாருங்க, அதனால் நானும் அழுதுருவேன். அவரை பற்றி நான் சொல்கிறதில்ல. சொல்லும் போது அழுகுறாங்க பாரு, அவங்க உள்ள சுத்தமாக இருக்கும். எதனாச்சும் ஒன்று பேசும் போது அழுகுறாங்க இல்லையா, அப்போ அவங்க மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும். கை விட்டுறாதீங்க. எனக்கும் அதே கேஸ் தான். யாருன்னா ஒரு ஸ்டோரி கேட்டால் கூட நான் அழுதுருவேன். டிவியில் எதனா ஒரு சீரியல் பார்த்தா கூட அழுதுருவேன். அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை. நான் அழுதுட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகிடும். அதையும் நினச்சின்னா இருப்பேன். அதனால் இது மட்டும் சொல்கிறேன். என்ன விஷயம்னா, நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா அவ்வளோ குடும்பம் பண்ணாங்க எங்களைய. வேலைக்கு இப்போ 3 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும், மாவு அரைக்கணும், இட்லிக்கு நைட்டே ரெடி பண்ணி இட்லிக்கு அரைச்சின்னு வந்துடுவோம். நானும் எங்கள் அண்ணனும் போய் ரிக்ஷா வண்டியில் போய் அரைச்சின்னு வந்துடுவோம். இட்லி போடுவாங்க, அதை ஹோட்டலுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துடணும். ஹோட்டலு தான் பிஸ்னஸ்ஸு. ஹோட்டல்லனா எங்கள் சாச்சியோட வீட்டுக்காரர் ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, எங்கள் சச்சா ஹோட்டல் வச்சுருக்கிறாரு. அவருக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு வருவோம். அங்கே காசு கொடுப்பாங்க. நான் காலையில் போடுற இட்லி சாயந்தரம் கொடுப்போம், சாயந்தரம் போடுறது நைட்டுக்கு கொடுப்போம். அவங்க ஹோட்டல் வச்சுக்கிறதுனால அவங்க அங்கங்கே விற்றுருவாங்க. நான் 5 காசு இட்லி, நாங்கள் ஒரு 4 காசுக்கு கொடுப்போம், அவங்க 5 காசு விற்பாங்க. அந்த மாதிரி செஞ்சுடுவோம். 3 மணிக்கு எழுந்திரிப்போம். பம்பில் தண்ணி அடிக்கணும், இல்லைன்னா தண்ணி கிடைக்காது. தண்ணி அடிப்போம். தண்ணி அடிச்சுன்னு எடுத்துன்னு வீட்டில் ரொப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பிடுவோம். ஸ்கூல் கிளம்புனா எங்கள் மைதானத்தில் போவோம். குப்பை போடுற ரோடு அது. அந்த ரோட்டில் ஒண்டியாக போவோம். நானும் எங்கள் அண்ணன் மட்டும் ஒண்டியாக போவோம். அந்த நேரத்துக்கு எல்லாருமே நல்லவங்களாக இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆர் இருந்தார்ல, எல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்க. நாங்கள் நிம்மதியாக போவோம், நிம்மதியாக வருவோம். எந்த பயம் பத்திரம் எதுவுமே இல்லை. யாரும் நம்ம பின்னால் வர்றது, ஒரு மாதிரி பேசுகிறது, கிண்டல் கேலி அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வருவோம். இப்போல்லாம் அந்த நிம்மதியெல்லாம் கிடையாது. பப்ளிக் ரோட்லேயே தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது நாடு இது. அப்போது வர காலம் வேறு. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. அது மாற்றம் வரணுன்னா விஜய் கையில் தான் இருக்குது. அது விஜய் வந்துட்டார்னா அந்த மாற்றத்துக்கு ஒரு பழையபடி மறுபடியும் கொண்டு வருவார் ஆன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு. நாங்கள் வரணும், ஸ்கூல்லேருந்து வந்தோணும் டியூஷன் போகணும், டியூஷன்லேருந்து வந்தோணும் அரபிக்கு போகணும், அரபிலேருந்து வந்தோணும் மாவு அரைக்க போனோம். மாவு அரைச்சிட்டு 11 மணிக்கு தூங்குவோம். 11 மணிக்கு மேல் போட்டு தூங்கினாக்கா 5 மணிக்கு 3 மணிக்கு இப்படி எழுப்பி விட்ருவாங்க, தண்ணி இல்லை அப்படின்ட்டு. அது தண்ணி போய் போரில் போய் தண்ணி அடிச்சுன்னு வந்து ரொப்பிட்டு இட்லியெல்லாம் திரும்ப ஹோட்டலுங்களுக்கு போட்டு 9 மணிக்கு திரும்பி ஸ்கூல் கிளம்புவோம். அவங்க படிச்சுட்டு கிடிச்சிட்டு அதே தான் எங்களுக்கு டியூட்டி ஆகிட்டு இருந்தது. அப்படியே இருந்தது. எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிட்டா கூட தொடைய மண் இல்லை, மண் அதை வச்சு நல்லா திருவாங்க. அந்த அடையாளம் இன்னும் கூட என் தொடையில் இருக்குது. திருவாங்க. அவ்வளோ வலிக்கும். இல்லைன்னா வெயிலில் என்ன பண்ணுவாங்க, அம்மிக்கல்லை குத்து உட்கார வச்சுருவாங்க. முட்டி போட்டு அதில் கீழே மண் போட்டு முட்டி போட்டு உட்கார வச்சுட்டு மேலே அம்மிக்கல்லை கையில் குத்துருவாங்க பிடிக்க சொல்லி. அது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க திட்டினா ஆயிடுச்சு, திட்டலன்னா நான் அங்கே தான் நிற்கணும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தான் எங்கள் அம்மா பயப்படுவாங்க. எங்கள் அப்பா காலைல போயிடுறாருல, அப்போ அடி தான். அவர் வர நேரத்துக்கு எங்களை அன்பாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அவ்வளோ கொடுமையாக நான் அனுபவித்தேன். அது சொல்லணுன்னு விருப்பப்பட்டேன். இப்போ என் பிள்ளைங்களோட கதை நாளைக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.